السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலேயே முதலாக மனிதர்கள் வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் பக்காவிலே இருக்கிறது. அதாவது மக்காவில் இருப்பது அது அருள் வளம் உள்ளதாக, பரக்கத்தானதாக, முழு உலகத்திற்கும் நேரான வழியை காட்டக்கூடியதாக, அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உலகத்திலேயே முதலாக கட்டப்பட்ட ஆலயம் எது என்பதாக கேட்கப்பட்ட அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், மக்கா முக்கர்ரமா என்பதாக, கஅபத்துல்லா என்பதாக சொன்னார்கள். அதற்கு அடுத்தது எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்ட அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக சொன்னார்கள். இரண்டிற்கும் இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு என்பதாக கேட்கப்பட்ட சமயத்தில் 40 ஆண்டுகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். இப்போ உலகத்திலேயே முதலாக மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் காபா என்பது நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாகவும் வரலாற்றின் மூலமாகவும் மிகவும் ஆதாரபூர்வமாக அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு புரிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே நாம் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் குரா என்பதாக அதை குறிப்பிடுவார்கள். உம்முல் குரா என்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த பூமியை முதலாக விரித்த போது அங்கிருந்து தான் முதலாக பூமியை அல்லாஹ் விரித்தான். எனவே முதலில் உருவாகியது மக்கா முக்கர்ரமா. எனவே தான் அது உம்முல் குரா, அனைத்து ஊர்களின் தாய் என்பதாக அது அழைக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கஅபத்துல்லாவை முதலாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கண்களிலிருந்து நிச்சயமாக கண்ணீர் சொட்டும். அது உறுதியான விஷயம். ஏனென்றால் அது ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு முஃமினுடைய ஒரு ஈமானுடைய ஒரு அடையாளம் என்பதாக நாம் பார்க்கின்றோம். யார் முதலாக பார்க்கிறார்களோ, 2ஆம் முறை 3ஆம் முறை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வராது. ஆனால் முதலாக கஅபத்துல்லாவை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லோரும் கண்ணீர் சிந்துவார்கள். எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை காணாமல் தொலைத்துவிட்டு பல நாட்களாக தேடி கடைசியாக அவளுக்கு அந்த குழந்தை கிடைக்கிற போது அந்த குழந்தையை பார்த்து கண்ணீர் வடிப்பதை போல ஒவ்வொரு முஃமினும் கஅபத்துல்லாவை பார்க்கும்போது கண்ணீர் வடிப்பார்கள் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அது அனுபவபூர்வமாக ஒவ்வொருவரும் அதை அறிய முடியும். நானெல்லாம் அழுததில்லை, அழுக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ இறுகிய உள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் கஅபத்துல்லாவை பார்க்கக்கூடிய அந்த முதல் பார்வையில் நிச்சயமாக அழ ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவிற்கு காபா என்பது மிக உயர்தரமானது, கண்ணியம் பொருந்தியது, மகத்துவம் மிக்கது என்பதை நாம் குர்ஆனிலும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக யஹ்யாவிலே இருக்கிறது,
ஒருவர் மக்கா முக்கர்ரமா அல்லது மதீனா முனவ்வரா இரண்டிலே எங்கு மரணம் அடைந்தாலும் சந்தேகமின்றி நீ சொர்க்கம் செல் என்பதாக அவருக்கு சொல்லப்படும் என்பதாக நாம் யஹ்யாவிலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ காபத்துல்லா என்பது மிக உயர்தரமானது. அந்த காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய மக்கா முக்கர்ரமா அதுவும் உயர்ந்தது, பரக்கத் பொருந்தியது என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. காபத்துல்லாவிற்கு கீழாக அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தாலா தன்னுடைய காபாவை புனிதப்படுத்தினான். அந்த காபாவிற்கு கீழாக கண்ணியமிக்க நபிமார்கள் கிட்டத்தட்ட 70 நபர்களுடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது. 70 நபிமார்கள் அந்த காபத்துல்லாவிலே அந்த ஹரம் ஷரீஃபிற்குள்ளாக அடக்கம் பெற்றிருக்கிறார்கள். இப்போ இத்தனை நபிமார்கள், கிட்டத்தட்ட 70 நபிமார்கள் அந்த காபத்துல்லாவிற்குள்ளாக அடக்கம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். காபத்துல்லாவுடைய சிறப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, சலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் அக்ஸா பி 50,000 சலாத்தின், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுவது 50,000 தொழுகைக்கு சமமாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி, என்னுடைய மஸ்ஜிதிலே தொழுவது இருக்கிறது, மதீனா முனவ்வரா மஸ்ஜிதுல் நபவியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, என்னுடைய பள்ளியிலே நீங்கள் தொழுவது பி 50,000 சலாத்தின், 50,000 தொழுகைக்கு அது சமமாகும். அடுத்ததாக சலாத்துன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம் பி 100,000 சலாத்தின், அப்போது மஸ்ஜிதுல் ஹராமிலே நீங்கள் தொழுவது இருக்கிறது, அது 1,00,000 முறை 1,00,000 முறை தொழுத நன்மை அந்த காபத்துல்லாவிலே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கிறது. இப்போ மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவது 1,00,000 ஃபர்லை நிறைவேற்றிய ஒரு நன்மை கிடைக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் மஸ்ஜிது நபவியிலும் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 50,000 என்று சொன்னால், மஸ்ஜிதுல் ஹராமிலே 1,00,000 நன்மை கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 1,00,000 ஃபர்லை 1,00,000 ஃபரலான தொழுகைகளை ஒவ்வொரு நாளும் 5 முறை வாரியாக கிட்டத்தட்ட 1,00,000 ஃபர்துகளை ஒரு மனிதன் தொழுது முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் அந்த மனிதனுக்கு தேவைப்படும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் தேவைப்படும். அந்த 55 ஆண்டுகளில் 1,00,000 ஃபர்து தொழுகையை ஒரு மனிதன் தொழ முடியும். ஆனால் இந்த 55 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய 1,00,000 ஃபர்து தொழுகையுடைய நன்மை காபத்துல்லாவிலே ஒரே ஒரு நேரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. இப்போ காபத்துல்லாவிலே ஒரு வக்து தொழுவது என்பது, ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுவது என்பது 55 ஆண்டுகள் தொழுகைக்கு சமமாக இருக்கிறது என்று சொன்னால், காபத்துல்லாவிலே ஒரே ஒரு நாள் 5 நேர தொழுகையை 5 நேர ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றினால் கிட்டத்தட்ட 275 ஆண்டுகள் தொழுது நன்மை நமக்கு கிடைக்கிறது. காபத்துல்லாவிலே ஒரே ஒரு நாள் தொழுதால் 5 ஃபர்துகளை தொழுதால் கிட்டத்தட்ட மற்ற மஸ்ஜிதுகளில் 275 ஆண்டுகள் தொழுத அந்த ஃபர்லான தொழுகை, 275 ஆண்டுகளில் எத்தனை ஃபர்து வருமோ அத்தனை ஃபர்துகளை தொழுத நன்மை நமக்கு கிடைக்கின்றது. அதே போல் ஒரு மனிதன் 15 நாட்கள் ஹரம் ஷரீஃபிற்குள்ளே ஃபர்லான தொழுகைகளை சரியாக ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டே வந்தால் கிட்டத்தட்ட 1467 ஆண்டுகள் தொழுத அந்த நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் எந்த அளவிற்கு காபத்துல்லாவிலே தொழுவதற்கு அல்லாஹு தாலா நன்மையை அள்ளி வழங்குகிறான், நன்மையை அள்ளி கொடுக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸிலே இப்படி இருக்கிறது,
யுனஸ்ஸிலுல்லாஹு குல்ல யௌமின் அலா ஹுஜ்ஜாஜி பைத்திஹில் ஹராம் 20 வ 100 ரஹ்மத்தின். அல்லாஹு தாலா 120 ரஹ்மத்துகளை அல்லாஹு தாலா காபத்துல்லாவின் மீது அல்லாஹ் இறக்குகிறான். சித்தீன் அலி தாயிஃபீன் 60 ரஹ்மத் தவாம் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்றது. வ 40 அலில் முசல்லீன் 40 ரஹ்மத் தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. வ 20 அலில் நாதிரீன் பார்க்கக்கூடியவர்களுக்கு 20 ரஹ்மத் கிடைக்கிறது. இப்போ இந்த 120 ரஹ்மத்து தவாம் செய்யக்கூடியவர்களுக்கு 60, தொழக்கூடியவர்களுக்கு 40, காபாவை வெறுமனே பார்வையால் பார்க்கக்கூடியவருக்கு 20 ரஹ்மத்தும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், அப்போ அந்த காபத்துல்லாவை அல்லாஹு தஆலா நன்மை கொளிக்கும் இடமாக, நன்மைகள் வழங்கும் இடமாக அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் இருக்கிறது, காபத்துல்லாவை பார்ப்பதற்கே நன்மை கிடைக்கும். எனவே தான் இப்ராஹிம் நஹ்இ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், காபாவை நேரடியாக பார்ப்பவர் மக்கா நகருக்கு வெளியே பெரும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தவருக்கு நிகரானவர். யார் காபாவை வெறுமனையே பார்க்கிறாரோ, இந்த பார்க்கக்கூடிய நபர் மற்ற ஊர்களில் வசிக்கக்கூடிய ஒரு ஆபீத் எவ்வளவு வணங்குவாரோ அந்த அளவிற்கு சமமான நன்மை இந்த பார்க்கக்கூடியவருக்கு கிடைக்கும். அப்போ காபாவை பார்த்தாலே நன்மைகள் அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான், பல நன்மைகளை அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான் என்று சொன்னால், காபத்துல்லா அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு அதை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், எந்த அளவிற்கு அதை உயர்வாக்கி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹு தஆலா சுத்தமானவர்கள், ஈமான் இல்லாதவர்கள், இறை நம்பிக்கையற்றவர்கள் காபத்துல்லாவின் பக்கம் வரக்கூடாது, ஹரம் ஷரீஃபுக்குள், ஹரமுடைய எல்லைக்குள் வரக்கூடாது என்ற தடையை அல்லாஹ் விதித்திருக்கின்றான். நிச்சயத்திற்குரியவர்களே, அந்த மக்கமா நகரிலே தூய்மையான பிரார்த்தனை இருக்கிறதே, நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்படும். தூய்மையான பிரார்த்தனை கிட்டத்தட்ட காபத்துல்லாவிற்குள்ள 15 இடங்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கிறது. மக்கா முழுக்க, மக்காவிலே நிறைய இடங்களில் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் கொண்டு போய் அந்த காட்டிற்குள்ளாக விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக செய்த துஆ, யா அல்லாஹ் அவர்களுக்கு பழங்களை நீ வழங்கு, அவர்களுக்கு தண்ணீரை நீ வழங்கு, மக்களை அவர்களின் பக்கம் திருப்பிவிடு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. அல்லாஹு தஆலா இன்று எந்த அளவிற்கு அந்த ஊரை செழிப்புள்ளதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எல்லா வகையான பல வகைகளும் மக்காவிலே கிடைக்கின்றது. நமது ஊரில் கிடைக்காத பழங்கள் கூட, நமது ஊரில் சீசனில் கிடைக்காத பழங்கள் கூட மக்கமா நகரிலே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அனைத்து வகையான பழங்களும் அங்கே கிடைக்கும். தண்ணீருக்கு அல்லாஹு தஆலா பாலைவனமாக இருந்தாலும், பெட்ரோல் உருவாகும் பூமியாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா குடிப்பதற்கு அல்லாஹ் தாராளமாக தண்ணியை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கின்றார். அதே போல முழு உலகத்திலிருந்தும் மனிதர்களுடைய கவனத்தை அல்லாஹ் காபாவின் பக்கமாக திருப்பிவிட்டான். இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த உருக்கமான துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். எனவே ஹாஜிகளும் அங்கே உருக்கமாக துஆ செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா கபூல் செய்வான் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. எனவே ஹாஜிமார்களே, நீங்கள் அங்கே உருக்கமாக துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும், என் உட்பட அனைவரையும் நாம் கேட்டுக்கொள்வது, ஒவ்வொரு ஹாஜியும் அங்கே சென்று மிக உருக்கமான முறையில் துஆ செய்கின்ற பொழுது, இஹ்லாஸான முறையில் துஆ செய்கின்ற பொழுது, பொதுநலத்தோடு துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பான் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு பின்னொரு காலத்திலே சென்றார்கள். அப்படி சென்றபோது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வீட்டிற்கு சென்று இஸ்மாயில் எங்கே என்பதாக கேட்டார்கள். அவர்களுடைய மனைவியை பதில் சொன்னார்கள், அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், கைஃப அன்தும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதாக கேட்டபொழுது மிக நல்ல முறையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதாக சொன்னார்கள்.
அப்பொழுது மா தொழாமுக்கும் உங்களுடைய உணவு என்ன என்பதாக கேட்டபொழுது எங்களுடைய உணவு இறைச்சி என்பதாக பதில் சொன்னார்கள். ஒமா ஷராபுக்கும் உங்களுடைய குடிப்பு என்ன என்பதாக கேட்டபொழுது தண்ணீர் என்பதாக பதில் சொன்னார்கள். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு துஆவை செய்தார்கள்.